come here, and I will say that we all who are associated with Kannappa, who are present here or who are not present here, the people who are not present here, the part of Team Kannappa, we all are blessed by Lord Shiva to be a part of this kind of movie. And I am especially blessed to get an opportunity to work with such an stalwart in one movie. So many great talents, so many great actors and crew members. I really feel fortunate to be a part of this movie. And I will just welcome all of you and I will answer if you will have any question. Thank you very much. So, அடுத்ததாக டீசர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு இதுவும் எடிட் வந்து படத்துக்கு வந்து எடிட்டர் வந்து ஒர்க் ரொம்ப முக்கியம், ரொம்ப செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து உலக அளவில் வந்து ஒரு பிளாக்பஸ்டர் அப்படின்னு ஒரு நேம் வந்து சொன்னாவே இவரை தாங்க நம்ம சொல்லுவோம். எஸ், இந்த படத்தோட எடிட்டர் ஆண்டனி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். Hi to the press, and I would like to thank Mohan Babu sir and Vishnu sir for trusting in me. இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி நியூசிலாண்டுக்கு ஃபுல் க்ரூ கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு 2 months நார்த் நியூசிலாந்து, 1 month சவுத் நியூசிலாந்து, அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் டே நான் போகும்போது விஷ்ணு சார் நீங்க அங்கே ஒரு 3 கேமரா ஏதோ ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு, ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் பேசினேன், அப்புறம் கேட்டேன், சார் ஒரு 40 degrees இந்த பக்கம் லெஃப்ட்டு திரும்பினா இங்கே ஒரு 3 கேமரா ஏதோ போயிருக்குது, அங்கே என்ன சார் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் நம்ம படம் தான். அங்கே வந்து மதுபாலா அவங்க மேடமோட க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓஹோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே ஒரு 3 கேமரா, இங்கே என்ன சார் போயிட்டுருக்கு? இங்கே சரத்குமார் சார் ஃபைட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அவ்வளோ ஒரு மெடிசன்ஸ் அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கேமராஸ், 2-3 ட்ரோன் மேலே சுற்றிட்டுருக்கோம். அவ்வளோ கேமரா, அவ்வளோ ரஷ்ஷஸ், அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவ்வளோ ரஷ்ஷஸ் இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் தட். படம் சூப்பராக வந்திருக்கு. மெயினாக வந்து கிளைமேக்ஸ், கடைசியில் இருக்கிற அந்த லாஸ்ட் 25 minutes கிளைமேக்ஸ் மெயினாக சூப்பராக வந்திருக்கு. இந்த எடிட்டிங்க்கு உதவுன என்னோட கோ டைரக்டர் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. தெலுங்கு கொஞ்சம் தெரியும், ஆனாலும் அவர் என்னை ஹெல்ப் பண்ணிட்டு, ஸோ அதனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெலுங்கு ஃபில்ம் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. Kannappa has come out great. தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I should thank Vishnu sir for giving me the opportunity to work in this. இந்த படத்தோட மெயின் டிஓபி வந்து ஷெல்டன். அவர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம். நான் செகண்ட் யூனிட் தான் பண்ணேன். பட் விஷ்ணு சார் இஸ் லைக் மை ஃபேமிலி. என்னை ஃபஸ்ட்டு வந்து தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணது விஷ்ணு சார் தான். ஸோ செகண்ட் யூனிட் பண்ணேன். அண்ட் விஷுவலி இட்ஸ் த மோஸ்ட் பிரெட் டேக்கிங் ஃபில்ம். You can expect a fantastic, visually stunning film with some great action sequence and visual effects. Of course, apart from the main story, Kannappa oda main kada ipo irukra generation ku vandu Kannappa yaar, அவர் எப்படி என்ன பண்ணாரு, என்ன எப்படிப்பட்ட ஒரு சிவபக்தன் அவர் அப்படின்றத தவிர you have all these additional great elements in it. So I wish sir all the very best for Kannappa. And it has been a pleasure to work with this great crew and happy to work with Prabhu Master, Charat sir, with everyone. Thank you so much. ஒரு சாங்ல வந்து எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சாங்க ஒரு பாட்டுல. எஸ், நல்லா தமிழ் பேசுகிற பொண்ணு, நம்ம தமிழ் பொண்ணு, திருச்சிக்கார பொண்ணு, லீடிங் ஆக்டர்ஸ் கமிங் ஆஃப் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த படத்துல ஒரு ப்ராமிசிங்கான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. எஸ், a beautiful actress Preeti Mukundan to kind of share few words with us. எல்லாருக்கும் வணக்கம். இந்த புது வருஷத்துல நான் முதல்ல உங்க எல்லாரையும் தான் சந்திக்கிறேன். ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக. ஸோ அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்துல ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட
நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ டு மோகன் பாபு சார், தேங்க்யூ டு தி டைரக்டர் சார். இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஜர்னியாக தான் இருந்தது. நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன். இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது, அதுவும் இவ்வளோ பெரிய எபிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்ஸும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீனுக்காகவோ ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் மேலே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு. இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக இந்த படத்தை எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். எஸ், அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஸோ நோயற்ற வாழ்க்கை குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நம்ம உடலும் சரி நம்ம ஆத்மாவும் சரி கடவுளால் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை எப்படி வந்து நம்ம கடைபிடிக்கணும், எப்படி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், அண்ட் எப்படி அதை வந்து ஒழுக்கத்தோட பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரத்குமார் சார் தான் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே வேர்ல்ட் லெவலில் வந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா அர்னால்டு தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருவார் இல்லையா, ஃபிட்னஸ் அப்படின்னாவே. பட் இவருக்கு ஏஜுக்கு நம்பரே இல்லைங்க. இவரோட ஃபிட்னஸ் பார்க்கும்போது மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் மட்டும்தாங்க ஞாபகம் வருவாங்க. எஸ், இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். நன்றிங்க. பிரபு வந்து எனக்கு பேச விடாமல் வந்து ஏதோ காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவின் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் இங்கே வந்து டைரக்டர் வந்து நேற்று பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன்கள் ஜென்சி கிட்ஸ் வந்துக்கலாம் சரித்திரம் இத்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ கண்ணப்பா வந்து இட்ஸ் ஸ்டோரி நினச்சிடக்கூடாது, இட்ஸ் ஹிஸ்ட்ரி, அது சரித்திரம், வாழ்ந்து மறைந்த ஒரு 63 நாயகர்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதில் வந்து மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு, ஐ ஷுட் தேங்க் தம் ஃபார் ஹேவிங் மீ திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து மெனக்கடலை ஒரு அதிகமாக இருந்தது. சித்தார்த் சொன்னதும் சரி, எவ்ரிபடி ஸ்போக்கன் எஸ்டர்டே தேர் ஆல்சோ. ஒரு கடுமையான உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். இல்லை ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார் இந்த கதை உங்களுக்கு தெரியும், ஒன்லைன் தான் ஸ்டோரியை. தட்ஸ் வேர் எவ்ரிவேர் விஷ்ணு ஆல்சோ சேஸ் தி சேம் திங். அவர் என்ன பண்ணார், கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு, உன்னை கண்ணை இப்போ வந்து ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சுட்டாரு ஒரு கண்ணை, இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துச்சு, இன்னொரு கண்ணு கொடுத்தாரு, அதை கண்ணை பண்ணிட்டு அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க, முத கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணப்பன்னு சொன்னாங்க, உண்மைதானே. ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை, நடந்த சரித்திரங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி. இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கண்ணப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து பண்ண மெனக்கடை வந்து உண்மையிலே வியக்க வச்சதுன்னா சொல்லணும். நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது பொருளாதார அடிப்படையிலும் சரி, மெனக்கடலையும் சரி, அனைவரையும் அந்த குளூரில் கொண்டு போய் ஒரு 7 மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா வித் மேக்கப். எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட 1 to 1.5 hours ஆகுது. அப்போ 1.5 hours நான் வந்து 5 மணிக்கு அங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கலாம். அந்த இதில் எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே அந்த பக்தி இருக்குதோ இல்லையோ, சிவனுக்கு இந்த பக்தி வருகின்ற அளவிலே இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம். உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்காரு, ஆரோக்கியமாக வச்சோன்னா பாரு இருமல் வருது.
ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒரு புறம் இதில் நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார் காஸ்ட் இந்த ரீசெண்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷய் குமார் சொல்லாத ஆர்டிஸ்ட் சொன்னேன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அதில் அக்ஷய் குமார் இருக்கார், மோகன்லால் சார், மோகன் பாபு சார், பிரபாஸ், நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரையும் சொல்லுவேன். பிரீத்தி இருக்காங்க, விஷ்ணு இருக்காங்க, எவ்ரிபடி லாட் ஆஃப் பீப்புள் அதை. அப்படி யாரோ ஒரு பேர் விட்டுட்டேன்னா அவர் பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதிடக்கூடாது. அதனால தான் வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். இது வெரி பிக் ஸ்டார் காஸ்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் குமார் சிங் பண்ணியிருக்கார். வெரி டைரக்டட் ஒரு டிசிப்ளின் டைரக்டர். நான் நிறைய பேர் பார்க்குறேன், இல்லை முகேஷ் குமார் இஸ் ரியலி ரியலி கிரேட். ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு, தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃபைனலியாக லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் இருந்து அதர் டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றதை உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர். ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவர் கிடைச்சதுன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு. எங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணது அவர் பெருமையாக தான் கருதுகிறோம். அது மாதிரி கேமராமேன் ஷெல்டன், எடிட்டர் ஆந்தனி வந்து நீ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு மேடையில் பேசி கேட்குறேன். ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். இந்த பெரிய இந்த டீம் ரைட் ஃப்ரம் மோகன் பாபு சார் டு விஷ்ணு டு பிரீத்தி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் ஷி லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். பார்த்தீங்க இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. ஆன் ஸ்க்ரீன் ஆல்சோ ஷி லுக்கிங் வெரி குட். ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்க, அதுவும் பார்த்தீங்க டீசர் இருக்கனால. ஸோ ஷீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். விஷ்ணு எல்லாருமே ஒரு மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் 3 படத்துக்கு 3 பாடலுக்கு வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும். அதில் எப்படி ஆட வச்சிருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார். நான் வந்து நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர், இப்போ சொல்லக்கூடாது, இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல ஒரு படம், மெனக்கடல் அதிகம், உண்மையாக உணர்வோடு அனைவரும் எடுத்திருக்கின்றோம். இறைவனை வேண்டி இந்த திரைப்பு காவியம் ஏப்ரல் 25ஆம் தேதி பிரம்மாண்டமான வெற்றி பெற வேண்டும். இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க நம்மளோட மோகன் பாபு சார், அவரோட ப்ரெசன்ஸ் இல்லை பட் பிளெஸிங்ஸ் இருக்குது. 600+ மூவிஸ் மேலே பண்ணியிருக்காரு. கலெக்ஷன் கிங் அப்படின்னாவே அவர் தான் சொல்லலாம். இப்போ வரைக்கும் அவரோட டைலாக் பஞ்சுக்கு அவர் டைலாக் கிங்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. பட் அவரோட பிளேஸை வந்து யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ அவருக்கு ஒரு கைத்தட்டலும் கொடுத்துடலாம். அதே மாதிரி மோகன்லால் சார், அவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வந்து கொடுத்துருக்காரு. மலையாளம் சூப்பர் ஸ்டார், அவரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமஸான, இவரை எப்படி சொல்கிறது, ஆக்டர்னு சொல்கிறதா, டான்ஸர், ப்ரொடியூசர், டைரக்டர், லிரிசிஸ்ட், இந்த மாதிரி என்ன சொல்றதுனே தெரியல, ஒரு மல்டி டாஸ்கிங்கான பர்சன்ங்க அவரு. எ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டினா இவரு தாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட நடனத்துல வந்து அவ்வளோ சாதனை பண்ணதுனால ரிசர்ச்ல என்னன்னா, இவர் உடம்பு வந்து போனால செஞ்சிருக்காங்களா இல்ல ரப்பரால செஞ்சிருக்காங்களா அப்படின்னு வியக்கத்தக்க ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் தமிழ் மக்கள், நம்ம இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன்னா இவரு தாங்க. டான்ஸ்னா இவருக்கு நீங்க யாருமே கிடையாது அப்படின்னு அன்பு மழையை வந்து பொழிஞ்சிட்டு இருக்காங்க. எஸ், இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் பிரைட் டான்ஸ் மாஸ்டர், நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். நான் இந்த படத்தில் 3 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். மோகன் சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணுன்னாரு. சார் நான் வரணுமா கேட்டேன். நீ வரல, நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னாரு. சார் நானே வந்துடுறேன் சார் பண்ணது. ஆனால் 3 சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக. ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருக்குது, மோர் ஆஃப் எமோஷன். இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு, நீ இருக்கணும் இந்த கிளைமேக்ஸ் இருக்குது, அந்த கிளைமேக்ஸில் வர சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இருந்தார். எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. சரி சரி பண்ணுவோம், ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி, இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. அது நல்லபடியாக நடந்தது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு. முகேஷ் சார் அப்படின்னா. அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ், பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி, அந்த சிவனை பற்றி, அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட ரொம்ப படித்து, அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு சிவனை தெரியும் நல்லா. ஸோ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் டு டைரக்டர்.
அப்புறம் அதே மாதிரி கேமராமேன், அமெரிக்கன் கேமராமேன், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட வண்டர்ஃபுல் கை. அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நிறைய சரத் சார் சொன்ன மாதிரி அவங்க டான்ஸ் பற்றி சொல்ல முடியும். ஏன்னா அவர் 3 சாங்லையுமே இல்லை. அதே மாதிரி அப்புறமா விஷ்ணு தம்பி மாதிரி, மோகன் பாபு சார் அண்ணன், பெரிய அண்ணன், இவர் சின்ன தம்பி. அதனால் ஐ லவ் ஹிம். மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு. அப்புறம் ப்ரொடியூசர் அவங்க தான் அப்பா ஆஃப்கோர்ஸ். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதே கொடுக்க மாட்டார் ப்ரொடியூசர். ஏன்னா நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார். அவர் வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படிலாம் இருக்க மாட்டார், நம்ம சைடு தான் இருப்பார். அண்ட் செம்ம ஹார்ட் ஒர்க்கு. ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது. கிரேட் சூப்பர் விஷ்ணு. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி இப்போ பிரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட். ரெண்டும் அமைகிறது கஷ்டம். இவங்க புதுசாக இப்போது ஒன் மோர் டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் பிரீத்தி, வெரி குட். அண்ட் கேமரா இவங்களெல்லாம் ஒர்க் பண்ண சித்தார்த் த ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கிரேட் ஒர்க்கிங் வித் யூ சித்தார்த். அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக கல்விங்கிற சொத்தை வந்து நம்ம அழிக்கவே முடியாதுங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக 120 குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வந்து தத்தெடுத்து கொடுத்துட்ருக்காரு. அந்த பெருமை இவருக்கு தான் சேரும். நடிப்புலையும் சரி அவரோட திறமையை வந்து நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். அப்படி ஒரு பெருமைக்குரிய ஒரு நபர் இன்னைக்கு சிவபெருமானோட பெருமையை வந்து விஷ்ணு எடுத்து சொன்னால் எப்படி இருக்கும்? சிவா வைஷ்ணவ் இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஸோ கண்ணப்ப நாயனார் அவரை பற்றி சொல்றதுக்காகவும் சிவபெருமானோடைய மிகுந்த சக்தியை வந்து சொல்றதுக்காகவும் இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஜென்ரலாக மீடியா முன்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரெஸ் மீட். பெருமையாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், மெட்ராஸ், சென்னை. ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுவேன். ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு என்னை மன்னிக்கணும். ஸ்க்ரீன் பின்னால் மீடியா முன்னால் இல்லாமல் கரெக்டாக தமிழ் வரும். அது சில கலோக்கியல் தமிழ் வரும். அதனால் அது கேமராஸ் முன்னால் பேச முடியாது. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ ஆன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு வந்திருக்க ஆல் மீடியா, my heartfelt wishes and thank you very much for coming. 15 வருஷம் முன்னாலே நான் நடிகனா ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்தே யோசிச்சிருந்தேன், ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ணணும், தமிழில் மூவி ரிலீஸ் ஆகணுன்ட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது. இன்றைக்கி அந்த லார்ட் சிவாவோட பிளெஸிங்ஸ்னால கண்ணப்பா ஏப்ரல் 25th ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் தமிழில் இந்த படத்துக்கு வந்து சொல்கிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி. எல்லாரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு நேரம் போதாது. பட் இன்னைக்கு ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்க பற்றி நான் ஐ வுட் லைக் டு தேங்க். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சரத்குமார் அங்கிள். மன்னிக்கணும், நான் அங்கிள் அண்ணான்னு பேசினேன். எதுக்குன்னா நான் சின்ன வயசுலேருந்து எல்லோரும் பார்த்து பழக்கம் வச்சு இன்னைக்கு வந்து சார் மேடம் பேச முடியாது. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஹார்ட் லக் ஆன் தட். சரத் அங்கிள் வந்து நான் ஒரு 15 வருஷம் முன்னால் எக்ஸாக்ட்லி 2011 நான் போய் ரிக்வெஸ்ட் கேட்டேன், அங்கிள் ஒரு படம் பண்ணான்ட்டு. அப்போதுலேருந்து வருஷம் வருஷம் கேட்டுட்டு இருந்தால் இப்போ பண்ணார். இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லெவலில் தான் பண்ணார். சொல்லுவேன் நான்
And then Prabhu Anna. Before Prabhu Anna, again about Sarath uncle. See, அவர் சொன்னார் 7 மணிக்கு வித் மேக்கப் இருக்கணும்ட்டு. நாங்கள் ஒரு 100 days ப்ளஸ் நாங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம். இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 days ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே Sarath uncle. He's a legend in his own right. அவர் நான் 9 மணிக்கு வரேன் வித் மேக்கப் 2 hours ஆகுது மேக்கப் பண்ண நினச்சா nobody will be able to say no. ஆனால் அவர் 7 மணிக்கு வராருன்னா அவரோட முன்னால் இருக்கணும்னு இதில் நாங்கள் ஓடி போயிருந்தோம். And I have to thank him very much for that. And then Prabhu Anna நேற்று அந்த ஜோக் தெரிஞ்சது, திருப்பி நான் எங்கே சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து அண்ணான்னு சொல்கிறாரு, நான் வந்து தம்பின்னு சொல்கிறாரு. நான் சித்தப்பான்னு சொல்லுமா அண்ணான்னு சொல்லுமா அவரை எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஷனாக அண்ணாலேயே ஸ்டிக் பண்ணுறேன். நான் சின்ன பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்க முன்னால் வளர்ந்தவனா எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபுவனை பற்றி. அவர் இன்னைக்கு வந்து ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது. ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து பண்ணார். 2 வாட்டி வந்தார் நியூசிலாண்டுக்கு. இட்ஸ் அ வெரி லாங் வெரி டயரிங் ட்ரிப். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி அண்ணாவை ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சார். அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி டிவி சீரீஸ் எடுத்திருக்காரு அவர். அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணார். நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், கிரேட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சம் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் நான் எப்பவுமே ஒரு நடிகனாக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் முகேஷ் சார் இஸ் கிவன். தேங்க்யூ சார். அண்ட் ஆந்தனி, நான் காக்கா பார்க்கும்போது வந்து ஆந்தனி ஒரு ஃபேன். அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் அவரை கேட்டேன். அண்ட் ஜெனரலாக ஒரு படத்தை அவர் ஒரு 1 வீக்கில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு வர்றாரு. இந்த படம் ஒரு வருஷமாக எடிட் பண்ணின்னு இருக்காரு. You show how sincere and helpful he was. And thanks Anthony, for spending 1 year on this project. And cameraman Siddharth and I are like brothers. And I thank Siddharth. Now he's அவர் இந்த படம் பண்ணுற தேவையில்லை. அவர் இஸ் an established cameraman and a very successful director கூட. அவரை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செகண்ட் ஷெட்யூல் நியூசிலாந்து போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும் அண்ட் ரிக்வெஸ்ட் பண்ண அவர் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் சிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் வந்தார். ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் Siddharth. And the last I saved up for Preeti. Preeti is a very talented girl and a very hard-working girl. And பெருமைப்படுறேன். இன்னைக்கு initially I thought Preetiயை நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோன்னு நினச்சோம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே she accepted 2 more films and 2 have released. But I'm really proud that we are able to launch a very good talent. And mark my words, she will be one of the, considering that, the way she behaves now, she keeps behaving like that, you will be one of the biggest stars. And I pray Lord Shiva for that to happen. Thank you very much. And April 25th, padam release ஆகுது. கண்ணப்பா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சதா, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போது எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து April 25th தான் the hard work of our labor will be there. And I pray and I hope I have the blessings of everybody. Thank you. Thank you, sir. Thank you so much. Once again, Kannappa, questioning media press, it's over to you. So, இந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்கலாம்.
ஹலோ, கண்ணப்பர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கதை, அதை இந்தியாவில் எடுக்காம நியூசிலாண்டில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தேங்க்யூ சார். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். இதே கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. என்னை ஃபஸ்ட்டு திட்டினதே பிரபு அண்ணா தான். டேய் எதுக்குடா போகிற நீ நியூசிலாண்டு கண்ணப்பா போய் நியூசிலாண்டில் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. வால்யூம் இது ஓகேயா?